ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது புதுச்சேரியில இருந்து சென்ட்ரலைஸ் அட்மிஷன் கமிட்டி சென்டாக் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டீட்டெயில்டா அதை பத்தி பார்ப்போம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்தி. அதாவது புதுச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிவிஎஸ், அதாவது பிவிஎஸ்சி, அதாவது வெட்டினரி கோர்சஸ்க்கான 2024-25க்கான ப்ராஸ்பெக்டாஸ் அண்ட் நோட்டீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல கண்டிப்பா அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரியில போய் அப்ளை பண்ணலாமா? பாண்டிச்சேரியில எத்தனை காலேஜஸ் வந்து சென்டாக் மூலமா வரும்? சென்ட்ரலைஸ் அட்மிஷன் கமிட்டி மூலமா வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ், 3 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வரும். பட் அதர் டொமிசியல்னா நான் தமிழ்நாடு டொமிசியல், நான் பாண்டிச்சேரி நேட்டிவ் கிடையாது. அதே மாதிரி நான் கர்நாடகா, இவங்களாம் வந்து பாண்டிச்சேரியில வந்து அட்மிஷன் பண்ண முடியுமா? சோ அதை பத்தினா டீடைல் வீடியோ அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரியில எத்தனை கல்லூரி இருக்கு என்னன்றத டீடைலா பார்ப்போம். சென்டாக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் படி நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட் வந்து, அதாவது ப்ரௌச்சர் வந்து ப்ராஸ்பெக்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரியும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎம்எஸ், பிவிஎஸ்சி ஸோ அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டேட் படி. நீங்க வெப்சைட்ல போய் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் ஸோ அதோடைய கைடன்ஸ் என்ன எல்லாமே தெளிவா வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, எம்சிசியோடைய போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த அப்ளிகேஷன் நாங்க ஓப்பன் பண்ணினோம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து முக்கியமான அப்டேட் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் எப்படி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதாவது ப்ரௌசர் வெப்சைட் போனீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் இருக்கு, அது ரெண்டாவதுல பாருங்க, யூஜி நெட் நீட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் 2024-25 இதை கிளிக் பண்ணி ஓகே, நீங்க ப்ரௌச்சரை ஓபன் பண்ணிட்டு இதுல அப்ளிகேஷன் ஃபீயை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒன்லி ஃபார் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரி, அதாவது புதுச்சேரி டொமிசியல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, சென்டாக் உடைய ப்ரௌச்சரை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. அதுல வந்து 1.3 அப்ளிகேஷன் ஃபீ போட்டிருப்பாங்க. இதுல 3 விதமான இது கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப கவர்மெண்ட் கோட்டாக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரிக்கு, அதாவது புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு 500 ரூபாய், அதர்ஸ், அதாவது அதர்ஸ்னா மத்த கேட்டகரிக்கு வந்து 1000 ரூபாய். இது வந்து புதுச்சேரி ரெசிடென்ஸ். இதே அதர் ஸ்டேட் காரங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுக்கு தான் நெல் போட்டிருக்காங்க. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு இன்க்ளூடிங், யாருமே வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். சோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல் இந்தியா செல்ஃப் சப்போர்ட்டிங் நேஷனல் எஸ்எஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு 1000 ரூபாய் அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கும், சோ அங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி, பாண்டிச்சேரி 2 பேருக்கு எல்லாருக்கும், அதாவது இதே வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கு 2000 ரூபாய், புதுச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கும் 2000 ரூபாய், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு மட்டும் 1000 ரூபாய். அதே என்ஆர்ஐ, என்ஐ ஸ்பான்சர், F1, OCA இருந்தா 5000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வரும். ஓகே, எம்பிபிஎஸ்க்கு புதுச்சேரியில இருக்கக்கூடிய சென்டாக்ல எத்தனை கவர்மெண்ட் காலேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் தான், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இது ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட். இதுல வந்து யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75%, காரைக்கால் ரீசன்ல வந்து 15%, ஏனம்ல ரீசன் வந்து 3%, மகியில வந்து பாத்தீங்கன்னா 4%. மொத்தம் போக 131 சீட் டோட்டல் சீட் வந்து இன்டேக் வந்து 180ல 131 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாலையும், 27 சீட் ஆல் இந்தியா 15% எம்சிசில வரும், 27 சீட்டு, என்ஆர்ஐக்கு 22 சீட்டுங்க. அதாவது வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான், கவர்மெண்ட் காலேஜஸ் கம்மியா இருக்கனால புதுச்சேரியில மட்டும் கவர்மெண்ட் காலேஜ்ல என்ஆர்ஐ வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 22 சீட்டு. சோ நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. அதே மாதிரி ஸ்ரீ மணக்குள விநாயகா, வெங்கடேஸ்வரா 3 காலேஜஸ் இருக்கு. இதுல வந்து பிம்ஸ்ல 150 சீட்டு, மணக்குள விநாயகா 250, அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரால 250 கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. பட் இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஒன்லி ஃபார் அவங்களுடைய ஸ்டேட் கோட்டா, அதாவது அவங்களுடைய புதுச்சேரி கேண்டிடேட் மட்டும் தான் இது பண்ண முடியும். பட் இதுல அதே மாதிரி மைனாரிட்டியும் இருக்கு. பிம்ஸ்ல கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கு, ஒன்லி ஃபார் யூடி புதுச்சேரி கேண்டிடேட் மட்டும்தான். தெலுங்கு மைனாரிட்டியும் யூடி புதுச்சேரி தான், அதர் ஸ்டேட்குள்ள, அதாவது அதர் ஸ்டேட்காரங்க உள்ள விட மாட்டாங்க. என்ஆர்ஐ சீட்டும் இருக்கு, என்ஆர்ஐ யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து அதர்ஸ். சோ இந்த 3 சீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 ரவுண்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தயவு செய்து அப்ளை பண்ணியிருந்தாலும் முதல் 2 ரவுண்ட்ல அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு அவங்களுக்கு ஃபில் பண்ண மாட்டாங்க. அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்ஃபில்டு மைனாரிட்டி சீட் வில் பி கன்வெர்டட் இன்டு ரவுண்ட் 3. அதாவது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மணக்குள விநாயகர் மட்டும்தான் காமிக்கும்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க புதுச்சேரி சென்டாக்ல அப்ளை பண்ணீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க அதர் ஸ்டேட்டுக்காரங்க நான் சொல்றேன், புதுச்சேரி கேண்டிடேட் கிடையாது. அதர் ஸ்டேட் இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க போய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் ரவுண்ட்ல 2வது ரவுண்ட்ல மணக்குள விநாயகர் மட்டும் தான் காமிக்கும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மத்த 2 பாண்டிச்சேரியும் வெங்கடேஸ்வரா காட்டாது சாய்ஸ் ஃபில்லிங்ல. ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து மைனாரிட்டி காலேஜ். இப்ப பாண்டிச்சேரி வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். ஸோ அந்த 2 காலேஜ்ல இருக்கக்கூடிய ஃபில் ஆகாத சீட் வந்து ரவுண்ட் 3க்கு தான் வந்து ஜெனரலுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்ப ரவுண்ட் 3ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து காமிக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் சீட் வந்து 650. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு சின்ன கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். இன்னும் டீடைல்டா சென்டாக் பத்தி உங்களுக்கு A to Z நான் தெளிவா அப்டேட் பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.